அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி வாசுகி சுதாகரன், ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர்கள் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமையத்திலிருந்து எனது குரல். எமது அமைப்பினூடாக எதிர்வரும் 8/3/2026 அன்று காலை 8:30 மணிக்கு யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை ஒழுங்கமைப்பு செய்துள்ளோம் என்பதனை அன்புரிமையோடு உங்களுக்கு அறிய தருகின்றோம். நான் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக எனது சமூக செயற்பாட்டை அரசியலினூடாக செயற்படுத்தி வந்துள்ளேன். ஆனால் அதனிலிருந்து முழுமையாக விடுபட்டு சிங்கள ஆட்சியாளர்களினால் திட்டமிட்டு நடாத்தப்படும் கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிறுவர்களை ஒருங்கிணைத்து செயற்பட முடியாத அளவிற்கு அரசியல் எனக்கு தடையாக இருப்பதன் காரணமாக அந்த இடத்திலிருந்து என்னை நான் அரசியலிருந்து முழுமையாக விடுவித்துக் கொண்டிருக்கின்றேன். அரச பயங்கரவாதத்தின் திட்டமிட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீது இலக்கு வைத்து நடாத்தப்படும் வன்கொடுமைகள், சிறுவர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல், போதைப் பொருள் திணித்தல் போன்றவற்றை தடுப்பதை இலக்காக கொண்டு செயற்பட அரசியலினால் பல்வேறுபட்ட தடைகள் எனக்கு இருந்ததன் காரணத்தால் எனது வெளிப்படையான செயற்பாட்டை வடகிழக்கில் வாழும் ஆர்வமுள்ள பெண்களை இணைத்து ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பை கடந்த ஜனவரி 5 உருவாக்கியுள்ளோம். இதில் வடகிழக்கில் 8 மாவட்டங்களிலும் எமது உறுப்பினர்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக 8 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து செயற்படுத்தி வருகிறோம் என்பதை உங்கள் முன்னிலையில் மனப்பூர்வமாக அறிய தருகின்றோம். ஈழத்தமிழர் தேசத்தில் பெண்கள் மற்றும் சிறார்களை இலக்கு வைத்து திட்டமிட்டு நிகழ்த்தப்படும் வன்கொடுமைகள், துயர சம்பவங்கள் மற்றும் தமிழ் மொழி பயன்பாடு அளித்தல், பாரம்பரிய வாழ்வியல் முறைகளை மாற்றுதல்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதோடு அதனை ஐநா உரிமைகள் ஆணையாளரின் கவனத்துக்கு வெளிக்கொணர எமது ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பு ஈழம் தமிழ் உமன் அண்ட் சில்ட்ரன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன் முழு மூச்சாக செயற்படும் என்பதனை இந்த ஊடக வாயிலாக அறிய தருகின்றோம். எமது பெண்கள் சிறுவர்கள் திட்டமிட்டு நசுக்கப்படுவதனையும் அவர்களின் உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பில் குரல் கொடுக்கும் அளவுக்கு எந்த ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பும் இதுவரை இல்லாத காரணத்தினால் மிகவும் வெளிப்படையான தூர நோக்கு சிந்தனைகளை உள்ளடங்கலாக எமது அமைப்பானது பெண்கள் மற்றும் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பிற்காக ஒரு நிலையான செயல் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்பதையும் தங்களுக்கு அறிய தருகின்றோம். ஈழ தேசத்திலே பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் நித்தம் திட்டமிட்டு நடத்தப்படும் வன்கொடுமைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து அவர்களின் அனைத்து நலன்களிலும் அக்கறையுடன் செயற்படும் இந்த அமையம் செயற்பாட்டு அமையமாக இந்த அமையம் தன்னை வெளிப்படுத்துகின்றது. தமிழ் மக்கள் வாழும் தேசமெங்கும் நமக்கு எதிராக ஆக்கிரமிப்பு வன்முறைகளுக்கும் அளிக்கும் அதிகார வர்க்கத்தின் ஆட்சி அடக்குமுறைகளுக்கும் அடங்கி ஒடுங்கி நசுங்கி கிடக்கும் நிலையை தகர்த்தறிவதுடன் தமிழ் தேசத்திலே திட்டமிட்டு நடாத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு யுத்தத்தின் தொடர்ச்சியும் நீட்சியுமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவ்வள நிலைகளில் அமிழ்ந்து அழிந்து போய்கொண்டிருக்கும் பெண்களையும் சிறுவர்களையும் எதிர்கால பேராபத்திலிருந்து மீட்டெடுக்க உறுதி பூண்டுள்ளோம். திட்டமிட்ட இன அழிப்பின் அங்கமாக கட்டவைத்து விடப்பட்ட போதை பழக்கம் எமது சிறார்களை முழுமையாக அழிக்கும் பேராபத்திலிருந்து அவர்களை மீட்பதுடன் அதனால் குடும்ப தலைவிகளாக வாழும் தாய்மாரையும் மட்டுமல்லாது ஏனைய பெண்களும் பேராபத்திற்குள் தள்ளப்பட்டிருப்பதாலும் அதனிலிருந்து பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடப்பாடு நமக்குள்ளது. அது மட்டுமன்றி திட்டமிடப்பட்டு நடந்து வரும் கலாச்சார சீரழிவிலிருந்தும் நமது இளைஞர்கள் யுவதிகள் பெண்களையும் மட்டுமல்லாது நமது எதிர்கால சந்ததியின் அழிவையும் பாதுகாக்க வேண்டிய அவசரமானதும் அவசியமானதுமான நிலை நமக்குள்ளது. மேலும் போருக்குள்ளும் போரின் பின்னரான வாழ்வியலிலும் நமது பெண்கள் சிறுவர்கள் மீது திணித்து நிற்கும் வறுமையும் வாழ்க்கை கட்டமைப்பின் உடவினையும் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் விவாகரத்து மனமுறிவுகளும் நமது தமிழ் சமூகத்தின் வாழ்வியல் ஒழுக்கத்தினையும் ஒழுங்கினையும் கேள்விக்குறி ஆக்கியுள்ள நிலையிலே நாம் நமது தேசத்தில் வாழும் பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்போம்.
எமது மாபெரும் கட்டமைப்பை விரிவாக்கம் செய்து அனைத்து பெண்களையும் சிறுவர்களையும் ஒருங்கிணைத்து தமிழர் தேசத்தின் விடுதலையை வென்றெடுப்போம். இந்த அமைப்பானது எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் பங்காற்றுதல் எதுவுமின்றி தனித்து இயங்கும் என்பதனையும் நாமும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் இனி சார்ந்திருக்க மாட்டோம் என்பதையும் வெளிப்படுத்துகின்றோம். அரசியல் கட்சிகளின் பங்காற்றுதல் ஏதுமின்றி இந்த அமைப்பானது தனித்து இயங்கும் என்பதனையும் தங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே இந்த அமைப்பின் ஊடாக எதிர்வரும் மார்ச் 8 நடைபெறும் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் யாழ் வீரசிங்கம் மண்டபத்திலே காலை 8:30 விழிப்புணர்வு கருத்தரங்கு, கலை நிகழ்வுகள், போதை ஒழிப்பு போன்ற பல நடைபெற உள்ளதால் அனைவரையும் அவ்விடத்தில் வந்து கலந்து கொண்டு அன்றைய மகளிர் தினத்தை உயிர்ப்பிக்குமாறு மிகவும் அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த அமைப்பினூடாக நாங்கள் முதலாவதாக நடத்தும் மிக பெரும் செயலாற்றுகையாக இந்த மகளிர் தின நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த மகளிர் தின நிகழ்விலே அனைத்து வடகிழக்கு தேசத்தில் இருந்தும் அனைத்து பெண்களிலும் பெரும்பகுதியினர் இந்த இடங்களில் வந்து கலந்து கொள்வார்கள். 8 மாவட்டத்திலிருந்து பெண்கள் வந்து இந்த நிகழ்வினை சிறப்பிக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன மத கலாச்சார பண்பாடுகளை எங்கட தமிழ் இனத்தின் கலாச்சார பண்பாடுகளை வெளிப்படுத்தும் முகமாக அன்றைய நிகழ்வு மிக பெரும் சிறப்பாக அமையும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அன்றைய நிகழ்வு வந்து தமிழ் பெண்களுக்கான பல நிலைகளை எடுத்து காட்டும் அங்கமாக அந்த வீரசிங்கம் மண்டபத்திலே நிகழ இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்கட கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை வளர்க்கும் ஒரு நிகழ்வாகவும் அந்த வீரசிங்கம் மண்டபத்திலே நடைபெறும் மார்ச் 8 மகளிர் தினம் சிறப்பாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே அந்த இடத்திலே பெண்கள் எந்த வரையறையின்றியும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த பெண்களுக்கான ஒரு உயர்ச்சியையும் அவர்களுக்கான எழுச்சியையும் நாங்கள் இந்த பெண்கள் ஒடுக்கப்படக்கூடாது என்பதனையும் எந்த இடத்திலுமே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிகழும் இடத்திலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க கூடியவர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்பதை அந்த யாழ் வீரசிங்கம் மண்டபத்திலே நடைபெறும் மகளிர் தின நன்னாளிலே நீங்கள் எல்லாரும் எடுத்து கூறும் முகமாக அனைவரும் இந்த பெண்கள் அமைப்புக்கு கரம் கொடுத்து எல்லோரும் சேர்ந்து இந்த பெண்கள் அமைப்பை, பெண்கள் மகளிர் சிறுவர்கள் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமையத்தை வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு இது பெண்களுக்கான சிறுவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கமாக அவர்களின் சகல நலன்களிலும் சகல துன்பங்களிலும் பங்கெடுத்துக் கொள்ளும் என்பதனையும் கேட்டுக்கொண்டு அந்த இடத்திலே நீங்கள் அனைவரும் எங்களுக்கு கரம் கொடுத்து அந்த நிகழ்வுகளை பார்த்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.